கடினமே இருக்கு. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியும்? கால் பந்தட்ட மதி எனக்கு மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி தித்தியா. அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இந்த பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல். നമുക്ക് എല്ലാവർക്കും വേണ്ടി മുമ്പ് ഫോട്ടോ എടുത്തിട്ട് ക്ലബിന് പോയി തൂക്കില്ല. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்டு மட்டும் இது வரைக்கும் 13 பேர் உள்ள வந்திருக்காங்க. என்னால பண்ண முடியாதா? சாத்தாட முடியுதா? அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல் அறை. வெள்ளக்காரன் வச்ச பேரு. அவன் வச்சா சும்மா வைப்பானா? அப்புறம் கமல் சார் இங்க வந்து படம் எடுத்து விட்டா பிறகுதான் குணக்கேவன் ஆச்சு. ஏன் பயப்படுறீங்க? நீங்க யாரும் இறங்க மாட்டீங்களா? உன்னால முடியாதா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உள்ளே விழுந்து செத்து போனோம். கவர்மெண்ட்டில் டெத் சர்டிஃபிகேட் கூட கிடைக்காது சார். பிள்ளை ஊட்டியில் நடுத்தருக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே ஒருத்தன் உள்ளுக்குள்ள உயிருக்கு பாடி இருக்கிறான். என்ன ஒன்னையும் உள்ளுக்குள்ள இருக்கிறான். புரியுதா സാർ? ഇത് റിസ്ക്കാണ് സാർ. ഇത് സമ്മതിച്ചില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടി കോയിലോട്ട് എടുത്തുകയാണ്. உங்கள யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வரலையா? குழியில விழுந்தவனை காப்பாத்துறது உங்களுக்கு அது ஒரு வேலை. ஆனா அவருக்கு அப்படி இல்லை சார். தம்பி, அப்புறம் உன் உயிருக்கு ஆபத்தாயிரும். மனிதர் உணர்வு கண்மணி,
படுத்திட்டியா? அவன் நான் முதல்ல கண்மணி பண்ணல இங்க பொண்ணுமணி போட்டுடு. உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். சாப்பாடு எடுக்க அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் அடுக்கல். സ്റ്റെപ്പിടെ പോത്തിരിയായ ഒറ്റ നടപ്പാനുണ്ട്. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. ஆமா, இந்த பிள்ளைய குணாக்கேவா? മേനത് താരട്ട്. മേനത് താര കൊണ്ടുവാ. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல் அறை. வெள்ளக்காரன் வச்ச பேரு. அவன் வந்து சும்மா இருப்பானா? அப்புறம் கமல் சார் இங்க வந்து படம் எடுத்து விட்ட அப்புறம் தான் குணக்கேவன் ஆச்சு. ஏயா ஏயா பயப்படுறீங்க? நீங்க யாரு? உன்னால புரியுதா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உள்ளே விழுந்து செத்து போனான். கவர்மெண்ட்ல டெத் சைட் கூட கிடைக்காது சார். பிள்ளை ஊட்டில நடுத்தருக்கு வந்துருவாங்க. ஏற்கனவே ஒருத்தன் உள்ளுக்குள்ள உயிர் உப்பாக்கி இருக்கிறான். ഒന്നിയും ഉള്ളിൽ എനിക്ക് ഞാൻ റിസ്ക് എടുത്ത് തരാനാണ്. പ്രീത സാർ ഇത് റിസ്ക്കാണ് സാർ. ഇത് സംഭവിച്ചില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടി കോയിലോട്ട് എടുത്ത് ചെയ്യാം. உங்கள யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வரலையா? குடியில விழுந்தவனை காப்பாத்துறது உங்களுக்கு அது ஒரு வேலை. ஆனா அவருக்கு அப்படி இல்லை சார். தம்பி யோசிச்சு தானே பேசுறேன். அப்புறம் உன் உயிருக்கு ஆபத்தாயிரும். അത് ഭയങ്കര റിസ്ക്കാണ്. നീ ശരിക്കും ആലോചിച്ചിട്ട് തന്നെയാണോ? നീ ഇറങ്ങി എന്ത് ചെയ്യും? നീ ഇറങ്ങിയില്ലെങ്കിൽ ഞാനോ? എടുത്തില്ല അടി കിട്ടും. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்டில் மட்டும் இது வரைக்கும் 13 பேர்